கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொதுவாக உடம்புல நிறைய ஒரு 7 சக்கரை 7 சக்கராஸ் இருக்குது தான் சொல்லி வச்சுருப்போம். நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அது தெலுங்குலேயும் தமிழ் இங்கிலீஷ்லேயும் நிறையவே வந்திருக்கு. மூலாதாரம், அம்மா சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிராரம், 7 சக்கராஸ். இந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா 7 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஆ ஆ 1 சவுண்ட் 2 லெட்டர்ஸ். ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ 7 சக்கராஸ். அக் மீன்ஸ் டூல், ஆயுதா. ஸோ ஈஸி. அந்த லாங்குவேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னாவே பேசுனீங்கன்னாவே 7 சக்கரமும் சரியாக வந்துடும். அது உயிர்லேருந்து எழுந்ததுனால அது பேர் உயிர் எழுத்து. அந்த 7 சக்கராஸ் இருக்குது இல்லை, மையம் கொண்டு இருக்குது. எனர்ஜி ஃப்ளோ ஆகிற இடம் 7 சக்கராஸும் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. ஒருத்தருக்கு மூலாதாரம் நல்லா ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆனந்தமாக இருப்பார், உடல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். சுவாதிஷ்டானா சந்தோஷமாக இருப்பார். மணிப்பூரம்னா ஜீரண உறுப்புகள்லாம் சரியாக வேலை செய்யும். அநாகதம்னா அன்பெல்லாம் சுரக்கும். விசுத்தினா பேசுறது திறமையாக இருப்பார். ஆஞ்ஞா அப்படின்னு சொன்னாக்கா அவர் சிந்திக்கிறது, எதிராளியெல்லாம் புரிஞ்சுப்பார். ஆஞ்சிநேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிராளியை புரிஞ்சுக்கிறது பாதி பலம் வந்துடும். நீங்கள் எதிராளியை புரிஞ்சுக்கிங்க, அண்டர்ஸ்டாண்ட் டு ஆப்போசிட் பர்சன் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா நீங்கள் 50% கெயின் ஆகிட்டீங்க, வின்னர். ஸோ அதனால் ஆஞ்ஞா ஆஞ்சநேயர். சகசிராரம்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. 1000 ஃபிடல், 1000 மலர் இது மலரும். இந்த லாங்குவேஜ் தமிழ் சொன்னால் நான் ப்ராக்டிஸும் தரேன். அதுக்கு சொன்னால் எல்லாமே சரியாயிடும். ஸோ அது உயிரெழுத்து ஓதுதல், அந்த மொழி. அதனால தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி சொல்லினே இருந்தீங்கன்னா சரியாயிடும். இன்பேலன்ஸ் ஆகாது அந்த மொழியில் பிறந்தா, அந்த மொழியை சொல்லினே இருந்தா. பட் நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போது லம் சம் இது மாதிரிலாம் நிறைய ரிஜிடிவர் போர்ஷன்னு என்கிட்ட ரொம்ப ஈஸியான டெக்னிக் இருக்குது. நீங்கள் அந்த செஞ்சீங்கன்னா அசுரன்ஸ் தேடை ஓப்பன் ஆகிடும் வித்தின் 40 days. அதுக்கு மொழியெல்லாம் அவசியம் இல்லை. நான் சொல்லித்தர ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் டெய்லியும் பண்ணிங்கன்னா கட்டாயம் நடக்கும். அப்போது பேலன்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நம்ம நிறைய பெரிய தூரம் வாழ்ந்துனே வந்திருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினே வந்திருக்கோம். அதெல்லாம் அந்த வெளிச்ச உடம்புல இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லித்தருவேன். இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லித்தருவேன். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா சரியாயிடுவீங்க. ஈஸி. அப்புறமா அதுக்கு மேலே இல்லை ஆன்மீகம், அப்படி ஆகிடும். எண்டு இருக்குது. கடவுள் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு விஷயம். மனுஷனை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சரின்னுவார், நாளைக்கு நம்மளை தப்புன்னுவார். எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் மாறும். எவ்ரி ஒன் சேஞ்ச்டு. ஸோ அதை புரிஞ்சுக்க முடியாது. கடவுள் சேஞ்சாலாம் ஆக மாட்டார், அப்படியே தான் இருக்கும். புத்தருக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரே கடவுள் தான், மாற முடியாது. யாரும் அந்த இடத்துக்கு போகல, அதனால் குழப்பின்னுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போக முடியும். உங்கள் கண்களை திறந்து வச்சிக்கின்னு காட்சி பார்க்காம இருக்க முடியும். இதை கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சூன்ய தரிசனம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. என்னென்ன வந்தால் அது நடக்கும், கேரண்டீடு. அதில் நான் எந்த ஒழுக்கம் நெறிமுறையும் சொல்ல மாட்டேன். குடிக்காத, வாழாதெல்லாம் சொல்ல மாட்டேன். ட்ரெஸ்ஸு கூட அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும் போதும். நீங்கள் என்ன தான் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட அவங்க உங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா தான் பார்ப்பாங்க. உங்கள் உயரம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உயரமாகறானேன்னுவாங்க. சில பேர் ரசிப்பாங்க, கடவுள் இப்படி ஒரு உயரமாக ஒரு மனுஷனை படைச்சிருக்கிறாருன்ட்டு. ஸோ அது அவங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. நானே உங்களை பிடிக்கலன்னு வச்சிங்களேன், உங்களை அசிங்கமாக பார்ப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அசிங்கமாக இருந்தாலும் அழகுன்னு பார்ப்பேன். இப்போ மேட்ரு பிடிக்காது, அதுவும் அவங்க கையிலையும் என் கையிலையும் இல்லை. அதுவும் விதிவசம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், சுற்றி சூழ்நிலைகள்லாம் மாறுதுன்ட்டு. ஸோ என்னுடைய ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணால் கட்டாயமாக இதெல்லாம் அனுபவம் ஆகலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த கடவுள் புக்கு கொடுக்கலாம் அவருக்கு, இங்கிலீஷில் படிப்பார். இப்போ கொடுத்தா தான் அவருக்கு இப்போ பார்ப்பார் ஆர்வமாக. ஆமாம், அது பாதி பலம் வாரி தானே. பவர் பேலன்சிங் இஸ் கண்ட்ரோல்டு பை பாடி தானே.
வாயுவா? வாலிக்கு தானே அந்த பவர் இருக்கு. ஆஞ்சநேயருக்கு வந்து he didn't know the power. இல்ல ஆஞ்சநேயர்னாக்கா ஆஞ்சா சக்கரம் வேலை செஞ்சவர் வாலிக்கு அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. வாலி பேரு ஆஞ்சநேயரா இல்ல சுக்கிரவன் பேரு ஆஞ்சநேயரா? சுக்ரீவன் வந்து ஆஞ்சநேயரோட வாலியோட தம்பி. ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவனோட ஃப்ரெண்டு. கதை கரெக்டா வச்சுட்டீங்களா? வாலிக்கு தானே அவன் ஈக்குவலன்ட் பவர் கிடைக்கும். வாலி பேர் ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல நாங்க படிச்ச ராமாயணம் அந்த கதையில வந்து வாலி பேர் ஆஞ்சநேயர் கிடையாது. 3 கேரக்டர் 3 பேருமே தனித்தனிங்க மாதிரி தான். ஆஞ்சநேயர் தனியா இல்ல. குரங்குக்கு பேரு என்ன? குரங்கு அங்க கோயில் கட்டி வச்சு இது இல்ல, வால் வச்சு ஒரு முகம் குரங்காரு இருக்குல்ல, அதுக்கு பேரு என்ன? ஆஞ்சநேயர் கோயில் கிடையாது. அதுக்கு பேர் ஆஞ்சநேயர் தான். வாலீஸ்வரங்க, அது வாலி கோயில் கிடையாது. அது வாலின்னு நாங்க சொல்றது கிடையாது. அந்த கதையில நாங்க படிச்ச வரைக்கும். ஆனா ஆஞ்சநேயருக்கு தான் இந்த பலம், எதிராளி கிட்ட சக்தி வந்துருச்சு. ஆஞ்சநேயருக்கு வந்து he didn't know the power until someone is telling. நீங்க அதெல்லாம் கதையெல்லாம் வேணாம். உங்களை பத்தி எனக்கு தெரியுதுன்னா பாதிப்பெல்லாம் எனக்கு அதிகமா இல்லையா? நீங்க அடுத்த கேள்வி தான் கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும்னா, இல்ல அடுத்தது உங்க ஸ்டெப் இதான்னா, பாக்ஸிங்ல நீங்க அடுத்த கை இதான் நோங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால தடுக்கவும் அடிக்கவும் முடியும் தானே. இப்ப பாதிப்பெல்லாம் எங்க வந்தது எனக்கு? எதனால வந்தது? நீங்க அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்னு என்னால யோசிக்க முடியுது. அப்ப எதிராளி கணிக்கிற ஒரு மனுஷன் ஆஞ்சநேயர், அவள் தான். நீங்க கதையெல்லாம் அப்புறம் புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? நீங்க கதை புதுசா எழுதுங்களா, என்ன பிரச்சனை? கதை புதுசா எழுதுறாஜா, இவ்வளவுதான். அது அவங்க பிரச்சனை, ஒத்து. ஆனா இது நடக்கும். எதிராளி புரிஞ்சுட்டா பலசாலி நான், அப்படிதானே? எதிர வருவேன் குஷ்டு வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஓரமா கட்டி நான் பார்க் பண்ணிடுவேன். கரெக்டா? பலசாலி ஆயிட்டுனா இல்லையா? எதனால? பாதி பலம் எப்படி வந்தது? எதிராளி கணிக்க முடிஞ்சது. அப்ப கணிக்கிறவனுக்கு பேரு ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் ஆகணும்னா அந்த சக்கரம் வேலை செய்யணும். இப்ப புக்கு படிக்கணுமா ஆஞ்சநேயர் ஆகணுமா? அவள்தான். இப்ப நீ அந்த ஆஞ்சநேயர் வாலி இல்லைன்னா நமக்கு எதுக்கு தர்க்கத்துக்கே போகணும்? நேரம் ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம ஏன் கதையை படிப்பானே? பொண்டாட்டி அப்படி இருப்பா, கலரா இருப்பா, சிவப்பா இருப்பா, வெள்ளையா இருப்பான்னு சொல்றது விட கூப்பிட்டு காமிச்சா பார்த்துட்டா முடிஞ்சிச்சு தானே. இல்ல கதையா எவ்வளவு நான் சொல்லணுங்கண்ணா, எப்போ பார்க்க முடியாதுன்னு போது தானே. கடவுள் வெற்றிடன்னு ஆயிடுச்சு, இதை நான் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டேன். கதை எதுக்கு? புக் எதுக்கு உங்களுக்கு? கடவுள் உங்களுக்குள்ள இருக்குது, புக்கு வேணுமா உங்களுக்கு? அது படிக்கிறதுக்கும் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றதுக்கும் நான் பேசுறேன், அதுக்கு தேவைப்படுது. அந்த புக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க ஒன்றும் புக்கு வர வைக்காதீங்க. அது புக்கு எதுக்குன்னு கேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எனக்கு டாக்குமெண்ட் எதுக்கு? என் இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. மேப் எதுக்கு? இப்படி போறதுக்கு தான் மேப். போயிட்டு பேர் மேப் என்னத்துக்கு? ஆஞ்சநேயர்னா நேராக புரிஞ்சுட்டு பேர் எதுக்கு வாலி சுக்கிரவன் சண்டை? பிரச்சனை படிச்சது தான். நேரம் ஆஞ்சா சக்கரம் வேலை செய்யுதுன்றேன். எனக்கு கூட செக் பண்ணி பார்த்து சோதனையாவே, ஒரு சோதனையிலேயே ஆகி ஒரு 30-40 நாள் பண்ணிப்பாரு, வரலன்னா கேளுன்றேன். நான் ஒரு அக்ரிமெண்ட் கூட போட்டுங்க, காசு திருப்பி கொடுத்துருவியான்னு சொல்லு, கேளு, ரிட்டர்ன் பண்ணுருவியான்னு கேட்டு. இப்போ ஒரு பொருள் தான் நீங்க இங்க வாங்கினீங்கன்னா திருப்பி எடுத்து போய் கொடுக்குறீங்க தானே. பண்ணு, நடக்கட்டும், நேர்மையாரு. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? சும்மா பேசினேன் தான். இது கதையெல்லாம் சும்மா பேசுறதுக்கு தான் நமக்கு புக்கெல்லாம் வச்சுக்கிறோம். தர்க்கம் பண்றதுக்கு தான் புக்கு. என்ஜாய் பண்றதுக்குண்ணா இட்லி சட்னி இருக்கும்போது சாப்பிடணுமா? இந்த சட்னி எந்த வேர்க்கல்ல, எந்த ஊர்ல, எந்த நாட்டில் எவன் போட்டான்லாம் கேட்டுக்கணுமா? சாப்பிடலாம் தானே. நான் சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஆளு. ஆங்கான்னு அதுக்கு பேர் வச்சது எதிராளியே புரிஞ்சுக்கிறதுனால. ஓகேவா? இவ்வளவுதான். அந்த சக்கரம் வேலை செஞ்சா அதே மாதிரி இந்த சக்கரம் வேலை செஞ்சா எல்லாம் சகலமும் புரிஞ்சிடும். அதில் ஒரு 700 மையம் இருக்குது மூளையில். உடம்பெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான மையெல்லாம் மூளை தான் இருக்குது. அதெல்லாம் சரியாகும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொன்னால் மூலாதாரன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு கணபதி உட்காந்துக்கிறாரு, ஏன பலம் இருக்குது, கட்டமாக இருக்குது, அது 4 இதழ் இருக்குதுன்னெலாம் உங்களுக்கு கதை சொல்லி வச்சுருப்பாங்க. எதுக்கு நேராக இருக்கிறதுக்கு இந்த கதையெல்லாம்னு கேட்குறேன். அட்ரஸ் தெரியும்னா வண்டி ஓட்டின்னு போயிடுவியா? மேப் போடுவியா? எப்போ மேப் போடுவ? அப்புறம் என்ன பிரச்சனை? உனக்கு நேரம் இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? நேரம் ஒரு உண்மை இருக்கும்போது புக்கு எதுக்கு? சக்கரம் இருக்குது,
மொழி இருக்குது. இப்போ சொன்ன நீங்கள் உயிரை எத்தனை வாட்டி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? சொல்லி கொடுத்தானா? 7 தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? இப்போ சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிச்சு தானே? இவ்வளோதான். அந்த மாதிரி நேரம் சொல்கிறதுக்கு ஆளுக்கும் போது நீங்கள் ஏன் சும்மா சுற்றினுங்கணும் கதையெல்லாம் சொல்லி? கதையை பற்றி தப்பா ரைட்டா? இல்ல உயிரத்தினால 12 தான் நீங்க சொன்னதுனால தான் இந்த 7 புரிஞ்சிச்சு இல்ல? 12 தானே சொல்லிருந்தாங்க. சொல்லி கொடுத்ததெல்லாம் உயிரெழுத்துக்கள் எத்தனை? சத்தமா பிரிச்சு பாரு. நல்லா இருக்குது. உனக்கு மந்திரம் வந்து வடமொழியில் சொன்னா இல்லை இங்கிலீஷ் பேசினா அறிவாளி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதானே. அறிவாளியா லாங்குவேஜா? நமக்கு தெரியாத யாரும் பேசும்போது அது நமக்கு அறிவாளியா தெரியுது. மொழி தான் பிரச்சனை, அவ்வளவுதான். மஸ்ட் பி என்ஜாய் வித்தின் 40 days. இன்னைக்கு உபதேசம் இருக்குது முன்ன ஒண்ணு, நீங்க ஒன்னா கூட கலந்துக்கலாம். உங்க இஷ்டம், சாய்ஸ் யுவர்ஸ். உங்களுக்கும் கூட தான். இல்லை சும்மா வேடிக்கை பார்த்துட்டும் போகலாம். அது கட்டாயம் கிடையாது எதுவுமே. அது சார்ந்து எதனா கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுது தானே சத்தம் எழுதான்ட்டு? அது மாதிரி ஒன்றுமே புரிய வைப்பேன். ஏன் அப்படி சொன்னாங்க? என்னப்பா? சப்த சுரங்கள். 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம்? சரிகம பத நீசா சானித மகரீசா. சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் சக்கரங்கள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அதெல்லாம் இன்டர்லிங்க் இருக்குது. சும்மா நீங்க பேசும்போதே உங்க சக்கரங்கள்லாம் வேலை செஞ்சா அழகா இருக்கும். அதுல ஒரு அழகு இருக்கும். மந்திரம் படிக்கும் போதே நம்ம வந்து அது காற்று அது சுவாசம் எல்லாம் சேர்ந்து போகுது. உடல்ல மாற்றம் கட்டாயமா. பேசுறதே நீங்க இஸ்கி வாய்ஸ்லயோ இல்ல உங்க மனைவி கிட்டயோ அன்பா பேசும்போது உங்க உடல்லாம் மாறுதா இல்லையா? அப்படிதானே. உங்க குழந்தைகிட்ட பேசும்போது அப்படிதானே அன்பா? இது இல்லை. உங்க பிள்ளைங்களை பார்த்த உடனே கையெல்லாம் நடுங்குது. ஒரு சொர்க்கம் மாதிரி இல்லை இது. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் வந்துச்சா? அது வரும்போது எப்படி இருக்குது? எப்படி என்ன பண்ணுது? அது இப்போ உங்க 2 ஆரம்பம் ஏதோ ஆகுது. அப்போ உங்களுக்கு அப்படியே உள்ளெல்லாம் உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே. அப்போ அது ஆகுது, ஏதோ ஒன்று ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இதெல்லாம் ஆகுது தானே. ரொம்ப ஈஸி. நேரம் இருக்குதியா? புக்கை வச்சு குழம்பிக்காதீங்க. ஒருத்தன் கடவுள் தெரியுன்னு எதிர வந்து உட்காந்துக்கிறான், வச்சு செஞ்சுங்க. புரியுதா? எந்த சாமியார் உங்ககிட்ட மாட்டுவான்? பேசுவானா முதல்ல உன்னை கூட உட்காந்து? அது யோசி. சந்தர்ப்பம் தருவானா? எவனா இருக்கட்டுமே. நீ அவனை வச்சுன்னு போட்டோ வச்சுன்னு கூப்பிட்டு கொடுப்பே தவிர அவனை கூட பேச முடியுமா ஒன்னால? எனக்கு கூட வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு பேசலாம். அதுக்கு நம்பர் வர போட்டுக்கிறேன், ஒரு ஆளை வச்சுக்கிறேன் அதுக்குன்னு பேசுறதுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பங்கள் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.